மேற்கு கரையில் உள்ள நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 14 வயது பாலஸ்தீன சிறுவன் கொல்லப்பட்டான். அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒமர் முகமது ரபியா என்ற சிறுவன் கொல்லப்பட்டதற்கு பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் நெடுஞ்சாலையை நோக்கி கற்களை வீசி எறிந்த தீவிரவாதிகளை குறிவைத்து தங்கள் ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. இந்நிலையில் சிறுவனின் உடலை சுமந்து சென்ற உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் முழக்கங்களை எழுப்பினர். الشهيد بتختم خلي الشهيد بتختم ارفع ايدك وعلم يرحمها الله يرحمها الله يرحمها الله يرحمها الله يرحمها الله يرحمها. பஞ்சாப் விவசாய தலைவர் ஜக்ஜீத் சிங் தல்லேவால் 4 மாதங்களுக்கு பிறகு உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளார். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி முதல் விவசாய தலைவர் ஜக்ஜீத் சிங் தல்லேவால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் பஞ்சாப் மாநிலம் பதேகர் சாஹிப்பில் நடைபெற்ற விவசாயிகள் மகா பஞ்சாயத்து கூட்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கைக்கு இணங்க தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதாக தல்லேவால் அறிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.